உமக்கு சித்தமானபடி இந்த ஆராதனை நடத்தி தாரும் ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஒரு ஆராதனையாக இங்கிருந்து எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டும், வல்லமையினாலே நிரப்ப வேண்டும் கர்த்தாவே. எதிர்க்கிற வல்லமைகளை அழிக்கின்ற சர்வ வல்லமை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். என்று தேவ சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிற செய்தியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஜனத்தை கூட்டி சேர்ப்பீராக. ஒரு மனதோடு கூடி வர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏக சிந்தை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வேற சிந்தைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் பரிசுத்த சிந்தையோடு முன்னேற கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சத்துருடைய கண்ணிகளுக்கெல்லாம் விலக்கி காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். இதற்கு எதிராக எழும்புகிற தடைகளை கர்த்தர் தாமே உடைத்து போடுவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise Lord, hallelujah. எந்த அன்புள்ள ஆண்டவரை இயேசுவே, நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்த
எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே அருமே சுவை போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே அருமே சுவை போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே ஹல்லேலூயா உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே
உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிப்போம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்
அவருடைய அன்பில் நிறைந்து அவரை ஆராதித்து பாடுவோமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன்,
லரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே. எழும்பி நின்று இந்த பாடலை பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஒரு இசை கூட சொல்லுமா? பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உம்மை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். என் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளில் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினால். கவலை
மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கவலைகள் தேரோகி கலங்கும் போது மகிழ்வித்தேரும் அன்பினார். கவலைகள் தேரோகி கலங்கும் போது மகிழ்வித்தேரும் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே, உம்மை மறவேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா. தாய் மடி தவழும் குழந்தையைப் போல நான் திருப்தியாயிருக்கிறேன், இப்பொழுதும் எப்பொழுதும் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. தாய் மடி தவழும் குழந்தையைப் போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். தாய் மடி தவழும் குழந்தையைப் போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். இப்பொழுதும் எப்பொழுதும் நம்பி உள்ளேன், உம்மையை நம்பி உள்ளேன். இப்பொழுதும் எப்பொழுதும் நம்பி உள்ளேன், உம்மை நம்பி உள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே, உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே, உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. நாம் நின்ற வண்ணமாக ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை நாம் சேர்ந்து நாம் படிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிந்திருக்கிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாகாத காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கம் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பரலோக பிதாவே, இந்த செய்தி வேளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கூடியிருக்கிற தேவ ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்து கொள்ளுங்க. சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் எங்கள் உள்ளே கடந்து செல்லட்டும். தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டதாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் துவங்குவோம். கொலேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். காலையிலே நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படித்தோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் 10வது வசனம். அவர் மரித்தது, கிறிஸ்து மரித்தார் என்று நாம் பார்த்தோம். கிறிஸ்து மரித்தார், அவர் மரித்தார். இப்பொழுது இங்கே நாம் படிக்கிறோம், நீங்கள் மரித்தீர்கள். கிறிஸ்து மரித்தது போல விசுவாசிகளும் மரித்திருக்கிறோம்.
மரிக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க போகிறோம். காலையிலே நாம் வேதத்தின் வசனங்களை ஆராய்ந்து நாம் படித்த போது கிறிஸ்து இயேசு ஏன் மரித்தார், பாடுபட்டார் என்று அநேக குறிப்புகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் எதற்காக மரிக்க வேண்டும், நாம் எப்படி மரிக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு 4 விஷயத்துக்கு நாம் மரிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் நாம் மரித்தவர்களாகத்தான் இருந்தோம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி நாம் படிக்கிறோம். 1வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம், செத்தவர்களாக இருந்தோம். இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வேற விஷயங்களுக்காக நாம் மரிக்க வேண்டும், செத்தவர்களாக இருக்க வேண்டும், செத்தவர்களாக மாற வேண்டும், மரித்தவர்களாக வேண்டும். இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். அக்கிரமங்களினாலும், அந்த நாளும் என்ற வார்த்தை வித்தியாசமானது. அதே போல நாம் 5வது வசனத்திலையும் அந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். இப்போ அந்த பாவத்தினாலே நாம் மரித்தவர்களாய் இருந்தோம், அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. அப்படி நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நாம் செத்தவர்களாக இருந்தோம். அது டெட் இன் சின்ஸ், பாவத்திலேயே நாம் மரித்து அப்படியே செத்தவர்களாகவே இருந்தோம். ஒரு உணர்ச்சி இல்லாமல், உணர்வு இல்லாமல் செத்து போன பிணத்தை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி மரிக்க வேண்டும், எதற்காக மரிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் சில குறிப்புகளை படிக்க போகிறோம். அதில் ஒன்று, தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஒரு குறிப்பை நாம் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:11, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். மரிக்க வேண்டும். முதலாவது எப்படி மரிக்க வேண்டும், எதற்கு மரிக்க வேண்டும் என்றால், இயேசுவோடு கூட மரிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட மரிக்கிற ஒரு அனுபவம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோடு கூட, டெத் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு கூட மரிக்கிற ஒரு அனுபவம். முதல்ல எப்படி நம்ம மரித்தோம், பாவங்களினால மரித்தோம். பாவம் செஞ்சு 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 செத்து போயிட்டோம், செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே இயேசுவோடு கூட மரிக்கிற ஒரு அனுபவம். அதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த இன்றைக்கு நம்ம இப்போ வாசித்த அந்த வசனம், அந்த அதிகாரத்தில் முழுவதுமாக அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால், அந்த அதிகாரம் முழுவதுமாக அதை பற்றி தான் பேசப்படுகிறது. டையிங் வித் கிரைஸ்ட், இல்லைனா டெட் இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற ஒரு அனுபவம். 2வது வசனத்தை பார்ப்போம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நாம் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இப்போ கிறிஸ்துவுடனே கூட மரிக்கின்ற ஒரு அனுபவம், அதை 4வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அது எப்படி நடக்கிறது என்று ஒரு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ அந்த அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். இப்போ எப்போது இந்த மரணம் நடக்கிறது, அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்தில் நடக்கிறது. ஒரு அடையாளம் அது. மரணமும் அதே போல அடக்கமும் நடக்கிறது. இன்னொரு இடத்துல நாம் படிக்கிறோம், 5வது வசனத்திலே சொல்லப்பட்டது, உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்படுகிறோம். ஞானஸ்தானத்தில் இந்த 3ம் நடக்கிறது, மரணம், அடக்கம்,
உயிர்த்தெழுதல். இந்த மூன்றும் ஞானஸ்தானத்தில் நடக்கிறதை இந்த வசனத்திலையும் கொலேசியர் நிருபத்திலையும் நாம் படிக்கின்றோம். அப்படி கிறிஸ்துவுடனே கூட நாம் மரிக்கின்ற ஒரு அனுபவம், இது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒன்று. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்து இருக்க வேண்டும். அப்போ மரித்தவர்களானால் இப்போது ஒரு மரித்தவன் போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்போ நமக்கு உயிர் இல்லையா? நம்ம உயிரோடு இல்லையா? இந்த 2 வசனத்திலே நாம் படித்தோம். ரோமர் 6:8 திமோத்தி 2:11 கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருக்குள் பிழைத்து இருக்கிறோம், அவருடனே கூட பிழைத்தும் இருக்கிறோம். அவரோடு கூட மரிக்கிற அனுபவம் என்றால் அவரோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவம், அதான் மரித்த ஒரு அனுபவம். இந்த வசனத்தை நீங்கள் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 6:8 ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். பிழைத்துனா ஜீவித்து, லிவிங், வாழ்ந்து, அப்படி படிப்போம். அவருடனே கூட ஜீவித்தும் இருப்போம், வாழ்ந்து கொண்டு இருப்போம். இப்போ கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற ஒரு அனுபவம் என்றால் என்னவென்றால் கிறிஸ்துவோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவம். தீமோத்தேயுவிலே நாம் படித்தோம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசித்த போது அங்கே ஒரு காரியத்தையும் நாம் படிக்கின்றோம். 2 தீமோத்தி 2:11 இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். நாம் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ இங்கே சொல்லப்பட்டது ஏற்கனவே பிழைத்தோம், ஜீவித்து விட்டோம், அவரோடு கூட ஜீவனை பெற்றுக்கொண்டோம். அப்போ என்ன அர்த்தம் என்றால், மரிக்கிறது என்றால் இயேசுவோடு கூட ஜீவனை பெற்று இயேசுவோடு கூட வாழ்கிற அனுபவம். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் ஒரு மரித்த மனுஷன் வாழுகிறது போல. எப்படி மரித்த மனுஷன் வாழுகிறது போல என்றால் மற்ற காரியங்களுக்கெல்லாம் அவன் மரித்த மனுஷன், மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவன் ஒரு பிணம் போன்றவன். மரித்தவர்களுக்கு என்னென்னலாம் இல்லை என்று நமக்கு தெரியும் இல்லையா? ஆசைகள் இல்லை, உணர்வுகள் இல்லை. அவனை பார்த்து என்ன திட்டினாலும், அந்த பிணத்தை பார்த்து திட்டினாலும் எதுவும் கேட்க போகிறது இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை, கோபம் வராது, அவமானம் எல்லாம் படமாட்டான். எப்படி? ஒன்றுமே இல்லை. ஒரு உணர்வற்ற ஒரு மனுஷன். எந்த விஷயத்துல? இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். இப்போ கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்றால் கிறிஸ்து வெளியில இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் இவன் பிணம் போல இருக்கிற ஒரு மனுஷன். அவுட் ஆஃப் கிரைஸ்ட். அவன் மற்ற எல்லா கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிற காரியத்துக்கெல்லாம் இவன் எப்படி இருக்கிறான்? ஒரு மரித்தவன் போல. ஏன்னா இவன் மரித்தது கிறிஸ்துவோடு கூட. இது விசுவாசியுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிற காரியத்துக்கு எல்லாம் இவர்கள் மரித்தவர்களா இருக்கிறார்கள். ஒரு மரித்த மனுஷனை பார்த்து என்ன பேசினாலும் அவனுக்கு புரிய போகிறதில்லை, என்ன திட்டினாலும் அவனுக்கு கோபம் வரப்போவதில்லை, அவனுக்கு அவமானம் வரப்போவதில்லை, அவன் அழப்போகிறதில்லை, அவனை அடித்தாலும் அவன் அமைதலாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிற எல்லா காரியத்துக்கும் இவன் மரித்தவனா இருக்கின்றான். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்ம எதிர்பார்க்குது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்க விரும்புறீங்களா? அது உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட மரித்த ஒரு அனுபவத்தை அடைய வேண்டும். கிறிஸ்துவோடு கூட மரித்த ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். முதலாவது நாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது. ரெண்டாவது, ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலேயே 2வது ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம். ரோமர் 6:11 சேர்ந்து படிக்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு, முதலாவது பார்த்தோம் கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். இரண்டாவது பாவத்துக்கு மரிக்க வேண்டும். டெட் ஃபார் சின்ஸ், பாவத்திற்கு மரிக்க வேண்டும். 2வது வசனத்திலையும் இதை பற்றி நாம் படிக்கிறோம். பாவத்துக்கு மரித்த நாம் எப்படிப்பட்டவர்கள்? பாவத்துக்கு மரித்தது அப்படின்னா
பாவ சம்பந்தமான விஷயம் வரும்போது இவன் போன மாதிரி ஆயிடுவான். அதை உங்களுக்கு புரியுறது போல சொல்றான். பாவ சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது இவன் எப்படி ஆயிடுறான்? பிணமாயிடுறான். பாவ சம்பந்தமான காரியங்கள் வரும்போது இவன் டெட் பாடி மாதிரி இருக்காங்க. இவன் ஏங்க எப்படி இருக்கான்? போன மாதிரி இருக்காங்க. நாங்கெல்லாம் ஜாலியாக பேசிட்டு நாங்கெல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இவன் பார்த்தா செத்து போன பிணம் மாதிரி இருக்கான். அதான் விசுவாசி. பாவ விஷயங்கள் வரும்போது இவன் ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கிறான். அவனுக்கு எந்த உணர்வுமே இல்லை. அந்த டெட் பாடியை சூழ்ந்து எல்லாரும் தண்ணி சாப்பிட்றாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. ஆனால் டெட் பாடி எப்படி இருக்கு? அது அப்படியே படுத்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த டேஸ்ட்டு, இந்த வாசனை எல்லாம் அதுக்கு பிடிக்கல, புரியல, தெரியல. அதான் விசுவாசி. அவனை சூழ்ந்து இருக்கிற நண்பர்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க. ஆனால் இந்த விசுவாசி எப்படி இருக்கான்? ஒரு டெட் பாடி மாதிரி. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அது பற்றி அவனுக்கு மைண்டே இல்லை. டெட் இன் சின்ஸ், டெட் ஃபார் சின்ஸ், பாவத்துக்காக மறிக்கிறது. எல்லாரும் அவனை சூழ்ந்து இருக்கிறவங்களாம் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு இந்த வாசனையே பிடிக்கல, இவனுக்கு அந்த வாசனையே தெரியல. ஏன்னா இவன் இந்த பாவ சம்பந்தமான விஷயத்தில் இவன் எப்படி ஆயிடுறான்? பிணமாக மாறிடுறான். நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க, கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட வாலிபன் அதை கண்டுக்கவே, அது அவனுக்கு பிடிக்கல. அது அருவருப்பாக இருக்கு, அது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் பாவத்துக்கு அவன் ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் அவன் அந்த காது உள்ளேயே அவனுக்கு போக மாட்டேன்னு. எல்லாம் பேசி சிரிக்கிறாங்க, எல்லாம் பேசி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இவன் சிரிக்கவும் மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்னா இவன் எப்படி இருக்கான்? டெட் பாடி மாதிரி இருக்கான். அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். பாவத்துக்கு மரித்த நாம், பாவ சம்பந்தமான விஷயம் வரும்போது இவன் எப்படி இருக்கிறான்? செத்து போனவன் மாதிரி இருக்கிறான். சர்ச்சில் பார்த்தா நல்லா ஆக்டிவாக ஆராதிக்கிறான், சர்ச்சில் பார்த்தா நல்லா ஓடி ஆடி வேலை செய்கிறான், எல்லாருக்கூடையும் நல்லா சந்தோஷமாக ஆண்டவுடைய காரியங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் பாவம்ன்ற விஷயம் வரும்போது இவன் எப்படி ஆயிடுறான்? அப்படியே ஆள் செத்து போன மாதிரி ஆயிடுறான். இதுதான் விசுவாசி. இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் நாம் படித்தோம் பாருங்க. 2வது வசனம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி அப்படின்னா இனி எப்படி நம்ம வாழ்வோம்? அந்த பாவத்திலே மரித்த நாம் இனி எப்படி நாம் அந்த பாவத்திலே தொடர்ந்து வாழ முடியும்? வாழ முடியாது. ஒரு விசுவாசியால் அப்படி வாழ முடியாது. அந்த பிணத்தால் அப்படி வாழ முடியாது. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் அப்படி இப்படின்னு வாழ்ந்தாரு. ஆனால் செத்து போன பிறகு அவர் எல்லாமே போயிடுச்சு. அதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் செத்துடணும், அதெல்லாம் போயிடுச்சு. அவர் உயிரோடு இருந்தப்போ அவர் இப்படி பண்ணாருங்க, அப்படியெல்லாம் அநியாயம் அக்கிரமம் பண்ணாரு. ஆனால் இப்போ பாருங்க எப்படி பேச்சு மூச்சு எல்லாம் படுத்துட்டு இருக்காரு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வசனத்தில் நாம் படிக்கும்போது 5வது வசனத்திலிருந்து 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோம். இங்கே இன்னொரு அர்த்தம் இதில் சொல்லப்பட்டிருக்குது. 2-3 காரியங்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, அந்த பாவத்துக்கு மறிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பேர் என்றால் பாவத்துக்கு ஊழியம் செய்வது. பாவத்துக்கு ஊழியம் செய்வது. அந்த பாவத்தில் தொடர்ந்து அப்படியே இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா, யூ ஆர் a servant of sin. பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு காரியம். 2வது, இந்த பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று. அந்த மரித்த அனுபவத்துக்கு இன்னொரு பேர் என்னவென்றால் சிலுவையில் அறையப்படுகிறதன் அனுபவம். அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டால் அவன் அங்கிருந்து எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, 2 கைகளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்குது, 2 கால்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. இனி அவனால் இறங்கவே முடியாது. எல்லாரும் பேசலாம், ஆனால் இவன் வலியில துடித்து கொண்டு இருப்பான், பேச முடியாது. அவங்க எல்லாம் திட்டுறாங்க, ஆனால் இவனால் பேச முடியாது. ஏன்னா இவன் உயிரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகுது. அவன் இந்த பேச்சுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுடைய எண்ணம் என்ன, இப்போ இன்னும் நானே ஒரு 1-2 மணி நேரத்தில் செத்து போக போகிறேன், இந்த பூமியை விட்டு நான் போக போகிறேன், இவங்கிட்ட போய் பேசி எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணோம், என் உயிரே போக போகுது. அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்.
அவன் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. ஏன்னா அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அவன் இந்த ஏளனமான பேச்சுக்கெல்லாம் பதில் கொடுக்க போக மாட்டான். ஏன்னா நான் ஏற்கனவே எவ்வளோ ஏளனப்பட்டுட்டேன், சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், உலகமே என்னை பார்த்து ஏளனமாக பேசிகிட்டு இருக்கு, நீ பேசுகிற இந்த வார்த்தையை கேட்டால் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம், என்னுடைய உயிரே போக போகுது, ரத்தம் சிந்தி கொண்டே இருக்குது, சொட்டு சொட்டாக போயிட்டுருக்கு, கடைசி சொட்டு ரத்தம் போயிடுச்சுன்னா என் உயிர் போயிடும். அப்படி நானே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இதை கலாத்தியர் புஸ்தகத்திலையும் இந்த சத்தியத்தை ஆவியானவர் எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். நானும் சிலுவையில் அறை உண்டு. we are crucified in cross. நம்ம சிலுவையில் அறையப்பட்டவர்கள். அந்த மரித்த வாழ்க்கைக்கு இன்னொரு அர்த்தம் அது. நாம crucified believers. நம்ம எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட விசுவாசிகள். ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆள் எப்படி இருப்பான், அப்படிதான் நம்ம இருக்கணுமா, அப்படிதான் நம்ம வாழணும். அப்படி மைண்ட்ல வைத்துக்கொள்வோம். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு விசுவாசி. இயேசு மாத்திரம் சிலுவையில் அறையப்படவில்லை. இந்த வசனத்தில் 3 சிலுவைகளை நாம் படிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 3 சிலுவைகள். முதலாவது இயேசுவின் சிலுவை, அதான் ஃபர்ஸ்ட், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். இரண்டாவது, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, உலகம் இப்போ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று, இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, விசுவாசி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். 3 சிலுவை. இதான் நம்ம சிலுவையை பார்க்கறது இந்த விதத்துல தான். ஒன்று, நமக்காக இயேசு சிலுவையில அறையப்பட்டு எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ரெண்டாவது, ஒரு விசுவாசிக்கு இந்த உலகம், முழு உலகமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகம் சிலுவையில் அறையப்பட்ட ஒன்றாக விசுவாசிக்கு இருக்கிறது. மூன்றாவது, இந்த விசுவாசியே எங்கே தான் இருக்கிறான், சிலுவையிலே தான் அறையப்பட்டிருக்கிறான். அந்த சத்தியம் நமக்கு மிக முக்கியமானது. நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் ஒருத்தன் எப்படி வாழ்வான், அப்படி நாம் வாழ வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட மனுஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சினிமா பார்க்கலான்னு இன்ட்ரெஸ்ட் வருமா அவனுக்கு? கொஞ்சம் ஏதாவது அப்படி சந்தோஷமாக போயிட்டு அப்படி உலக ஆசை உல்லாசம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுமா? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற மனுஷன், அவனுக்கு ஏதாவது ஒரு பாவம், கடைசி ஆசை என்னப்பா, ஒரு பாவம் செஞ்சுட்டு சாவணும் அப்படின்னு அவன் சொல்லுவானா? சிலுவையில் அறையப்பட்டவன் அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறேன், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிட்டா போதும். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட அறையப்பட்ட ஒரு பாவி சொல்றான் பாருங்க, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு விசுவாசியுடைய அனுபவம், விசுவாசியுடைய வாழ்க்கை. அவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் எப்படியாவது ஆண்டவரோடு கூட சேரணும், அவனுக்கு இந்த உலகத்துல வாழணும், இல்லைன்னா உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்தின் ஆசாபாசங்களை எல்லாம் என்ஜாய் பண்ணணும், அந்த எண்ணம் அவனுக்கு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் ரத்தம் எல்லாம் போய்விட போது, உயிர் அவனை விட்டு போக போறது. இப்போ அவன் நோக்கம் எல்லாம், என் உயிர் இங்கிருந்து போனாலும் கர்த்தரோடு கூட இருக்கணும். அதான் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு விசுவாசி. அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் நம்ம படித்தோம், பாவத்துக்கு மரித்து. பாவ விஷயங்கள் வரும்போது நம்ம டெட் பாடிஸா மாறிவிட வேண்டும். பாவ சம்பந்தமான காரியங்கள் வரும்போது உணர்ச்சி அற்றவர்களாக, உணர்வற்றவர்களாக, சிலுவையில் அறையப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த மரணம் நமக்கு தேவை. மூன்றாவது, நாம் கலாத்தியர் புஸ்தகத்தில் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் 2:19, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. அடுத்த 3வது மரணம் நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்க வேண்டும்
இதை ரோமர் புஸ்தகத்திலையும் நாம் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் 4வது வசனத்திலிருந்தே நாம் படிக்கிறோம். ரோமன் சாப்டர் 7 verse 4 அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். அதே போல 6வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாக, இது 3வது ஒரு மரணம். அப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த சடங்குகள், மத ரீதியான சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவைகளுக்கெல்லாம் நாம் மரித்தவர்களாக. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மனுஷனும் பலி செலுத்த வேண்டும். ஆண்டுக்கு இத்தனை முறை அவன் பலி செலுத்த வேண்டும். ஆண்டுக்கு இத்தனை முறை அவன் தேவாலயத்துக்கு வந்து, எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இத்தனை முறை அவன் வர வேண்டும். அவன் பலி செலுத்த வேண்டும். தன் குடும்பத்தின் எண்ணிக்கைக்கு தக்கதாக அவன் பலி செலுத்த வேண்டும். இது தவிர இன்னும் ஏராளமான சடங்குகள், சம்பிரதாயங்கள் இருக்குது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் என்று சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை அல்ல, வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும், அதுதான் ஓய்வு நாள். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சன்செட் டு சன்செட் அப்படி சொல்லலாம். சூரியன் மறைவிலிருந்து சனிக்கிழமை சூரியன் மறைவு, அதுதான் ஓய்வு நாள். நம்ம மாற்றி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதியும் என்று தப்பாக சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்ல, வாரத்தின் முதலாவது நாள். அப்படி சொல்லி ஜெபிக்கலாம். வாரத்தின் முதலாவது நாள் ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, இல்லை கர்த்தருடைய நாள் ஆராதனை ஆசீர்வதிங்க. வெளிப்படுத்தல் 1:10 ஆவியானவர் எழுதியிருக்கிறது போல, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். த லார்ட்ஸ் டே என்று பைபிளில் வாரத்தின் முதலாவது நாளை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கின்றோம். வாரத்தின் முதலாவது நாள் அவர்கள் கூடி வந்தார்கள், அப்பம் பிட்டார்கள் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது வாரத்தின் முதலாவது நாள். ஓய்வு நாள் அல்ல இது ஓய்வு நாள் என்றால் அது சனிக்கிழமை, வாரத்தினுடைய 7வது நாள் தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம தெரியாம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க கூடாது, அது வேற. அது இப்போ இது போல பல சடங்குகளுக்கு அந்த ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஒரு தொழிலும் பண்ணக்கூடாது, விறகு கூட போய் பொறுக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு இடத்துல, ஒரு நாட்டில் ஒரு போதகர் நின்று கொண்டிருக்கும் போது, லிஃப்ட் ஏறுவதற்காக, அந்த மாடியில் ஏறுவதற்காக நின்று கொண்டிருக்கும் போது வாலிப யூதர்கள் வந்தாங்க. அங்கே அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. இவர் வந்த உடனே இந்த லிஃப்ட்டை கொஞ்சம் இந்த மாடிக்கு அமுக்குங்க, இல்லைன்னா அந்த லிஃப்ட்டை இங்கே வர்றதுக்காக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்று சொல்லி இவரிடத்துல கேட்கிறாங்க. ஏன்னா அந்த யூதர்கள் அந்த ஓய்வு நாளில் லிஃப்ட்டுடைய பட்டனை கூட ப்ரெஸ் பண்ணக்கூடாதான். ஓய்வு நாளில் அந்த வேலையை கூட செய்யக்கூடாதான். வேற யாராவது ஒருத்தர் தான் செய்யணும் ஓய்வு நாளில். இன்னொரு சம்பவத்தை புஸ்தகத்தில் வாசித்தேன், ஏதோ ஒரு இடத்துல வாசித்தேன். அப்போ அவருடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஓய்வு நாளில் இத்தனை தூரத்துக்கு மேலே போகக்கூடாது என்று இருக்குது. அதனால 6 மணி வர வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க அந்த யூதன். 6 மணி ஆன பிறகு கார் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லி காத்து கொண்டிருக்காங்க. இன்றும் அந்த யூதர்கள் ஓய்வு நாளை அப்படி ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். இது போல பல சட்டங்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கும் பல சட்டங்கள் இருக்கிறது, பாவ மன்னிப்புக்கும் பல சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை தேவன் அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான அல்லது ரட்சிக்கப்படுவதற்கான சட்டதிட்டங்கள், பாவ மன்னிப்புக்கான சட்டதிட்டங்கள், சடங்குகள், இதிலிருந்தெல்லாம் நம்மை நீக்கி ஒரே பிரமாணத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். 6ஆம் அதிகாரத்திலேயும் நாம் அதை பற்றி படித்தோம். 7ஆம் அதிகாரத்திலேயும் அதை பற்றி நாம் படிக்கிறோம். விவரமாக கலாத்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் அதை எழுதுகிறார். அப்போ நியாயப்பிரமாணம் நல்லதா கெட்டதா என்று கேட்டால் அது நல்லது.
கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அதற்கு விளக்கத்தை சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவர் அதை படைத்தார்? அப்ப ஏன் ஆண்டவர் அதை எழுதி கொடுத்தார்? இப்ப ஏன் அதை வேண்டாம் என்று சொன்னார்? அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 2-3 உதாரணத்தை சொல்லுகிறார். ஒன்று, எஜமானுடைய கீழே ஒரு மகன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் குறித்த காலம் வரைக்கும், கலாத்தியர் 4:2 படிக்கிறோம், காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை காரியக்காரனாகவும் வீட்டு விசாரணைக்காரனாக ஒப்பிட்டு சொல்லுகிறார். நம்ம எல்லாம் பிள்ளைகளாக, அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு இனி அவன், அந்த புத்திரன், இனி அவன் அந்த காரியக்காரனுக்கு அடிமையா இருக்க வேண்டாம். இனி இவன் எஜமானாய் மாறுகிறான். அப்படி அவன் வளரும் வரைக்கும் அந்த வீட்டு விசாரணைக்காரன் தேவை, அவன் வளரும் வரைக்கும் அந்த காரியக்காரன் தேவை. எப்போது நாம் வளர்ந்தோம்? 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது, அந்த காலம், ஒரு வளர்ச்சி வர அந்த காலம் நிறைவேறினது எப்போது? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அந்த காலம் வரைக்கும். இப்ப குமாரனே வந்து விட்டார், இனி காரியக்காரன் நமக்கு வேண்டாம். குமாரன் வர வரைக்கும் காரியக்காரனை நியாயப்பிரமாணத்தை வைத்தார். ஆனா இப்ப குமாரன் வந்து நம்மை அதிலிருந்து மீட்டு விட்டார். இப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்கள். அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தமான காரியங்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள்? மரித்தவர்கள். இந்த நியாயப்பிரமாண விஷயமான சடங்குகள், சம்பிரதாயங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகள், அவைகளுக்கெல்லாம் நாம் மரித்தவர்களை போல. அது வரும்போது நாம் மரித்தவர்களை போல. ஆனா பழைய ஏற்பாட்டிலே ஏராளமான பரிசுத்த வார்த்தைகள் இருக்குது. அவைகளெல்லாம் நமக்கு தேவை. அவைகளெல்லாம் நமக்காகத்தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவைகளெல்லாம் இயேசுவை பற்றியது. அது நம்ம படிக்கிறோம். அது அவைகள் நிழலாய் இருக்கிறது. நிஜம் வந்த பிறகு நிழல் நமக்கு மாறிவிடுகிறது. அதெல்லாம் இயேசுவை பற்றினது. உதாரணத்துக்கு பலிகள் எல்லாம், ஒவ்வொரு பலியும் இயேசுவை பற்றியது. இப்போ உண்மையான பலியாகி இயேசு வந்ததுனால அந்த நிழல் இப்போது போய்விட்டது. ஆகவே நாம் இப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களா இருக்கிறோம். 4வதாக நாம் மரித்தவர்கள் எதற்கு என்று கொலேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். எதற்கு நாம் மரிக்க வேண்டும்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு. நாம் மரிக்க வேண்டிய 4வது காரியம், இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த வசனத்துக்கு கீழே நாம் வாசிக்கும் போது, இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்தவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளையும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்குதலையும் பற்றிய ஞானம் என்கிற பேர் இருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. உதாரணம் இவைகள்லாம் என்ன? மனுஷருடைய கற்பனைகள், அதான் உலக வழிபாடுகள். அதுல என்னென்ன சொல்லுகிறது? தொடாதே, இதெல்லாம் தொடக்கூடாது, இந்த காலத்துல இதெல்லாம் தொடக்கூடாது, இங்க போயிட்டு வந்தா இதெல்லாம் தொடக்கூடாது போன்ற தொடாதே என்ற பிரமாணங்கள், சட்டங்கள். தீண்டாதே, இதெல்லாம் தீட்டானது, இவர்கள் எல்லாம் தீண்டாதவர்கள் போன்ற சட்டங்கள், தீண்டப்படாதவைகள். அடுத்தது ருசி பாராதே, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாது போன்ற ருசி பாராதே என்று சொல்லுகிற பிரமாணங்கள். இதெல்லாம் என்னவோ உலக வழிபாடு. இன்னும் நாம் இதை பற்றி நாம் கலாத்திய நிருபத்தில் அதிகமாக ஆவியானவர் எழுதியிருக்கிறதை நாம் படிக்கின்றோம். 4ஆம்
அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைகளாகும்படி விரும்புகிறது எப்படி? அவ்வழிபாடுகளுக்கு. அந்த வழிபாடு எப்படிப்பட்டது என்று 9வது வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பலனற்றதும், 2வது வெறுமையானதுமா. ஆங்கிலத்தில் பெகர்லி என்ற வார்த்தை சொல்லப்படுது. பெகர், அந்த பெகர்லி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வெறுமையான, வேஸ்டானது அந்த வழிபாடுகள் எல்லாம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. கொலேசியர்லயும் வாசித்தோம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத வழிபாடுகள். அந்த வழிபாடுகளுக்கு நாம் மறித்து விட வேண்டும். என்னென்ன வழிபாடு என்று 10வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில உதாரணங்கள்: நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்கள். இதெல்லாம் அந்த வழிபாடுகளுடைய உதாரணம். இதெல்லாம் அந்த வழிபாடுகளுடைய சில அடையாளங்கள். நாட்கள் பார்க்கிறது, மாதங்களை பார்க்கிறது. இது என்ன மாசம்? இது ஆடி மாசம். அப்ப ஆடி மாசத்துல கல்யாணம் வைக்கக்கூடாது. மாதங்களை பார்க்கிறது. நாட்களை பார்க்கிறது. செவ்வாய்க்கிழமை நல்ல காரியம் எதுவும் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமை எந்த பொருளும் கொடுக்க கூடாது. பணம் காசு கொடுக்க கூடாது. வாங்கலாம் ஆனா கொடுக்க கூடாது. நாட்களை பார்க்கிறது. அடுத்தது காலங்களை பார்க்க. என்ன காலம் இது? ராவு காலமா யமகண்டமா? இதெல்லாம் யார் பார்க்கிறா? சில கிறிஸ்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வழிபாடு, உலகத்தின் வழிபாடு. இன்னும் பல வழிபாடுகள் இருக்குது. கலாத்தியர் புஸ்தகத்திலேயே நாம் அதை பற்றி படிக்கிறோம். கொலேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழிபாடு எல்லாம் உலகத்தின் வழிபாடு என்பதை தேவ பிள்ளைகள் மறக்க கூடாது. இது எந்த தேசத்தின் வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தினுடைய முறைமைகளாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு முறைமை என்று நம்ம பெருமையாக சொன்னாலும் இதெல்லாம் எதற்குள்ளே வரும் என்றால், எரேமியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1-2 வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பேஜ் நம்பர் 886வது பக்கம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இதெல்லாம் யாருடைய மார்க்கம்? புறஜாதியாருடையது. மொத்தத்தில் ஆண்டவர் அதெல்லாம்